செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்தியா நள்ளிரவில் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரிலான தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா தாக்கிய 9 இடங்கள் என்னென்ன, பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்ன, அதன் சிறப்புகள் என்ன, விரிவாக பார்ப்போம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மற்றும் தலைமையகங்களை குறிவைத்து அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 9 இலக்குகள் மீது இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத கூட்டமைப்புகள் மீது வரலாற்று சிறப்புமிக்க முப்படைகளின் துல்லியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலை பிரதமர் மோடி இரவு முழுவதும் நேரடியாக கண்காணித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகியவை இணைந்து கூட்டாக நள்ளிரவில் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படை தனது அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்திய நிலையில் ஸ்கால்ப் குரூஸ் ஏவுகணை, ஹாமர் என்று சொல்லக்கூடிய துல்லிய குண்டு மற்றும் கேமிகேஸ் ட்ரோன்கள் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஸ்காப் ஏவுகணை என்பது பிரான்ஸ் தயாரித்த வான்வழி ஏவுகணை. இது ஸ்ட்ராம் ஷேடோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் நீளம் 5.1 மீட்டர் மற்றும் விட்டம் 630 மில்லிமீட்டர். ஏவுகணையின் எடை 1300 கிலோகிராம் மற்றும் தாங்கும் தூரம் 250 இருந்து 400 கிலோமீட்டர். ஸ்கால்ப் ஏவுகணை 400 கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது. இது இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன், GSP மற்றும் டெரெயின் ரெஃபரன்ஸ் நேவிகேஷன் ஆகியவற்றை பயன்படுத்தி வழிநடத்தப்படுகிறது. இதில் இமேஜிங், இன்ஃப்ராரெட், சீக்கர் மற்றும் இலக்கை தானே அடையாளம் காணும் திறன் உள்ளது. இதனால் இது தனது இலக்கை துல்லியமாக தாக்குகிறது. தீவிரவாதிகளின் இலக்குகளை மிக துல்லியமாக குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதாலேயே ஸ்கால்ப் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தீவிரவாதிகளின் பயிற்சி மற்றும் தளவாட மையங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்த வலுவூட்டப்பட்ட பதுங்கு குழிகள் மற்றும் பல மாடிகள் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் கடினமான உட்கட்டமைப்புகளை தகர்க்க வேண்டியிருந்ததாலேயே ஹாமர் என்று சொல்லக்கூடிய துல்லிய குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹாமர் என்பது ஏவுதள உயரத்தை பொறுத்து 50 70 கிலோமீட்டர் வரம்பில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஒரு துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஸ்டாண்ட் ஆஃப் குண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இது இல்லாமல் கேமிகேஸ் ட்ரோன்கள் என்றும் அழைக்கப்படும். இலக்கை சுற்றி திரிந்து கண்டறிந்து துல்லியமாக தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆயுதங்களும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் அமைப்புகள் இலக்கு பகுதிகளுக்கு மேல் பறந்து தன்னியமாகவோ அல்லது ரிமோட் கண்ட்ரோலின் கீழ் இலக்கை கண்டறியும் திறன் பெற்றுள்ளது. பதிலடியின் போது தீவிரவாதிகளின் இலக்கை துல்லியமாக கண்டறிய வேண்டியது இருந்ததாலேயே இந்த தாக்குதலுக்கு கேமிகேஸ் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதிலடியில் தீவிரவாதிகளின் 9 தளங்கள் தகர்க்கப்பட்டுள்ள நிலையில் இவற்றில் 4 பாகிஸ்தானின் பிரதான நிலப்பகுதியில் அமைந்துள்ளன மற்றும் 5 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்துள்ளன. அதன்படி தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பு செயல்படும் பஹவல்பூர், முஷாராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெஜ்ரா காலன், இஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பின் கோட்லி, சிகல்கோட் பகுதிகளிலும் இந்திய படை தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பாவின் தலைமையகம் உள்ள முரிட்கேயில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு செயல்படும் பர்னாலா, முஷாஃபராபாத்திலும் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் பாகிஸ்தானின் ராணுவம் தாங்களோ அல்லது பொதுமக்களின் வாழ்விடங்களோ குறிவைக்கப்படவில்லை என்றும் முழுக்க தீவிரவாத அமைப்புகளின் கூடங்கள், பயிற்சி பட்டறைகள், தலைமையகங்களே குறிவைக்கப்பட்டு தகர்த்தெறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வான்வழியாக நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு கடற்படையும் தரைப்படையும் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது.